திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி ரயில் நிலையத்திலிருந்து திருச்செந்தூர் செல்லும் ரயில் பாதையில் கொக்கீரகுளம் பகுதியில் ரயில்வே கிராசிங் இருக்கிறது. ஏற்கனவே கொக்கீரகுளம் முதல் மேலப்பாளையம் பகுதியில் சாலையில் அவ்வப்போது கால்நடைகளால் விபத்து ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அந்த பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக கால்நடைகள் நடமாட்டம் உள்ளிட்ட பகுதி கவனமாக செல்ல வேண்டும் என எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேலப்பாளையம் பகுதியில் உள்ள ரயில்வே கிராசிங் பகுதியில் அடிக்கடி கால்நடைகள் தண்டவாளத்தில் நின்று கொள்வதால் அந்த வழியாக செல்லும் ரயில்கள் தாமதமாக கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் வந்த ரயில் ஒன்று கால்நடைகள் நிற்பதைக் கண்டு சுமார் 5 நிமிடங்களுக்கு மேலாக ஹார்ன் அடித்தும் கால்நடைகள் தண்டவாளத்தை விட்டு இறங்காத காரணத்தால் ரயில்வே கேட்டில் இருந்த ரயில்வே பணியாளர்கள் கம்பை எடுத்து வந்து மாடுகளை விரட்டும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. மேலும் ஏற்கனவே கால்நடைகளை பொது இடங்களில் சாலைகளில் சுற்றவிட்டால் மாநகராட்சி சார்பாக அபராதம் விதிக்கப்படும் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து இதுபோன்ற ரயில் போக்குவரத்தை பாதிக்கும் வகையில் கால்நடைகளால் அவ்வப்போது சிரமங்கள் ஏற்படுவதாகவும் இதனால் ரயில் பயணத்தில் பெரும் விபத்துகள் ஏற்படுவதற்கு முன்பாக கால்நடைகளை சுற்ற விடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.